உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு சிஎம் விஜய் அவர்கள் விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி, அதாவது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல விஷயத்தை பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நாள் கோரிக்கையாக இருந்த விஷயம். இது வரைக்கும் விவசாயிகளுக்கு தாவேக்கா அரசு எதுவுமே செய்யலை, அவங்கள நிர்கதியாக நிற்க விட்டுருச்சு, அவங்களுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணலை, அவங்களுக்காக என்ன பெருசாக பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்கட்சிகள் தொடர்ந்து கேள்விகள் கேட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக கூட அமைச்சர்களை விவசாயிகள் சந்திச்சுட்டு பேட்டி கொடுத்ததெல்லாம் பார்த்தோம். இது வரைக்கும் எந்த அரசுமே இங்கே உட்கார வச்செல்லாம் பேசினது கிடையாது. முதல் முறையாக இத்தனை அமைச்சர்கள் உட்கார வச்சு எங்ககிட்ட எல்லா குறைகளையும் கேட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை சிஎம் விஜய் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கரும்புக்கு சிறப்பு ஊக்கத்தொகை ரூபாய் 709.50, சன்னரக நெல் குவிண்டாலுக்கு ரூபாய் 2750, பொது ரக நெல்லுக்கு ரூபாய் 2600 வழங்கப்படும் அப்படிங்கிற ஒரு சிறப்பான அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு. இதில் குறிப்பாக கரும்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3000 சில்லறையில் இருந்து இப்போது அவங்களுடைய ஊக்கத்தொகை 4000க்கு மாறி இருக்கு அப்படின்னு. இதுவரைக்கும் இத்தனை ஆண்டு கால அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரி ஒரு ஊக்கத்தொகையை எந்த அரசும் கொடுத்தது இல்லை அப்படிங்கிறத செங்கோட்டையன் அவர்கள் சட்டமன்றத்தில் திரும்ப நிறுவனமாக அவரும் எழுந்து அதை சொல்கிறார். ஏன்னா அந்த அளவுக்கு கரும்பு விவசாயிகள் அப்படின்னும் போது அவங்கள பாயிண்ட் அவுட் பண்ணி அவங்க கிட்ட ஒரு பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊக்கத்தொகையை அறிவிச்சதா சிஎம் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா சமீபத்தில் விவசாயிகள் படக்கூடிய கஷ்டம், அவங்க கேட்கக்கூடிய அடிப்படையான அந்த ஊக்கத்தொகை, ஒரு ஒரு விலை நிர்ணயம், இந்த மாதிரி எந்த விஷயத்துலையுமே பெருசாக இந்த முடிவு எடுக்காமல் இந்த பண்ணிடுவோம், இந்த ஒரு 5 வருஷத்தில் பண்ணிடுவோம், இந்த 3 வருஷத்தில் பண்ணிடுவோம், 2 வருஷத்தில் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு ஆட்சிகள் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனால் விவசாயிகளுடைய பிரச்சனைகள் தீரவே இல்லை அப்படின்றதே போயிட்டு இருந்துச்சு. அப்படி இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய முன்னெடுப்பாக இது பார்க்கப்படுது. இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா திமுக தரப்புல இருந்து மகாராஷ்டிராவை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. மகாராஷ்டிராலலாம் ஏன்னா கரும்பு இந்த சுகர் உற்பத்தியை பற்றி மகாராஷ்டிரால ரொம்ப அதிகமாக இருக்கு, அவங்க தான் நம்பர் 1 அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா எழுந்து சொல்றாரு, இப்போ எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சியே கிட்டத்தட்ட நீங்கள் நினைக்கிற மாதிரி மகாராஷ்டிராவையும் தாண்டி தமிழ்நாடு கரும்பு உற்பத்திலையும் இந்த சுகர் ஃபேக்டரி உற்பத்திலையும் இப்படி சரத்பவார் பண்ணாரோ அதே மாதிரி அந்த விஷயத்த பண்ணுறதுக்காக தான் முதல்ல விஜய் அவர்கள் இந்த விஷயத்த முன்னெடுத்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்த வரைக்கும் தாவேக்கா இப்போதான் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்காங்க. இவங்க என்ன பெருசாக பண்ணிட போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள் இவங்க பெருசாக மாற்றிட போகிறாங்க அப்படின்னும் போது இந்த லஞ்சம் ஊழல் இந்த பிரச்சனைகள் தடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் வளர்ச்சிக்காக என்ன பண்ணுறாங்கன்னும் போது இப்போ எடுத்துக்கக்கூடிய இந்த முயற்சி இருக்கு இல்லையா, இது உண்மையிலே பாராட்டக்கூடிய முயற்சியாக தான் இருக்குது. ஏன்னா எதுலலாம் நம்மளால் சம்பாதிக்க முடியும், நம்ம தமிழ்நாட்டை வளர்ச்சி கொண்டு போக முடியும் அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணும். ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருந்த விஷயத்திலே திரும்ப நம்ம ஒன்று பண்ணி அதுக்கு குறைகளை கண்டுபிடிச்சி சரி பண்ணிட்டு இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே, எதுலலாம் நமக்கு ஒரு விஷயம் தப்பாக இருக்குது, எதுலலாம் சரியாக பண்ணால் சரியாக நடக்குங்கிறத, அதுவும் இப்போ மகாராஷ்டிரா எக்ஸாம்பிளை சொல்லும்போது அங்கே கரும்பு விவசாயிகள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தாங்க, மொத்தமாக சேர்த்து தனித்தனி குழுக்களாக இல்லாமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அந்த திட்டத்தை நிறைய கொடுத்தாங்க, நிறைய விஷயங்களை அங்கே பண்ணாங்க. அப்படி நம்ம தமிழ்நாட்டில் பிரிஞ்சிருக்க கூடிய அத்தனை கரும்பு விவசாயிகளையும் ஒன்றா சேர்த்து இந்த திட்டத்தின் மூலமாக கரும்பு உற்பத்தியிலையும் சரி சுகர் இந்த விஷயத்திலையும் சரி நம்ம தான் அதிகமாக ப்ரொசீட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் இன்னைக்கு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் சொல்லியிருக்காரு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கரும்பு விவசாயிகளுக்கும் சரி ஒட்டுமொத்தம் விவசாய குடும்பங்களுக்கும் சரி ஒரு நற்செய்தியை தாவேக்கா அரசு பண்ணியிருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். ஒரு மனுஷன் சட்டமன்றத்திலே இல்லை இருந்தாலும் அவரை போட்டு நோண்டி பாவம் அந்த மனுஷன் வீட்டில் டிவியில் சட்டமன்றம் பார்த்துருந்தா கூட நான் இங்கே உட்காந்துருக்கேன், என்னை பற்றி ஏன் பேசிகிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி அவர் நினைப்பார் போல். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முன்னாள் அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பேசும்போது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவர் விவசாயிகளை பற்றி லிஸ்ட்டு போடுறாரு, ஒவ்வொரு விவசாயிகள் இப்படி கஷ்டப்படுறாங்க அப்படி கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாரு. அப்படி விவசாயிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இந்து அறநிலைத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் எழுந்து சொல்கிறாரு, கரும்பு தோட்டத்திற்குள் காங்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை சொல்ல அண்ணன் மறந்து விட்டார், உறுப்பினர் இவ்வளவு அழகான திரைக்கதையை தயார் பண்ணுவார்னு இன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம பதிலடி ஒன்று கொடுத்துருப்பாரு. என்னன்னா, ஒரு திட்டம் கொண்டு வரீங்க அப்படின்னா அது ரீல்ஸ் போட்டே நீங்கள் அந்த திட்டத்தை அப்படியே நீங்கள் மக்கள்கிட்ட கொடுத்து ஏமாத்திடுறீங்க, அதை செயல்படுத்துறீங்களோ இல்லையோ ரீல்ஸை போட்டு ஏமாத்திடுறீங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுக்கு அதுக்கு அமைச்சர் சொல்லியிருப்பாரு, அப்படின்னா அதை நான் உங்ககிட்ட தானே கற்றுக்கிட்டேன்,
இப்போ நீங்கள் உங்களை பார்த்தா நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாப்புல. அந்த வாக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்துக்குள்ளே வந்து காங்கிரீட் போட்டு நடந்த ஒரு விவசாயியை நீங்கள் வந்து சொல்ல மறந்துட்டீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி கொடுத்துருப்பாப்புல. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கரும்பு தோட்டத்துக்குள்ள நடந்து போகிறதுக்காக உள்ளே வந்துட்டு சிமெண்ட் காங்கிரீட் போட்டு நடந்திருப்பாங்க. அது மாதிரி வாய்க்காலில் வந்துட்டு அவங்க நடந்து போகிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று பண்ணியிருப்பாங்க. சரி, ஓகே, ஒரு வயதானவர் அந்த பக்கம் போகும்போது ஏன்னா கரும்பு தோட்டத்துக்குள்ளே வந்துட்டு மேடு பள்ளம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இருந்தாலும் இவங்க சொல்கிறதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு ஒரு தரமான பதிலடியை வந்துட்டு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அந்த மனுஷன் வீட்டிலே இருக்காரு, ஏன் தேவையில்லாமல் அவரை போட்டு திரும்ப திரும்ப நோண்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்க நெட்டிசன்கள் அதை பற்றியும் பேசிட்டு இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமான விவசாயி அண்ணன் மறந்துட்டார். எல்லாரும் விவசாயிகள் அண்ணன் ஒவ்வொருத்தரை பத்தியும் சொல்லும் போது ஒரு முக்கியமான விவசாயியை மறந்துட்டாரு. கரும்பு தோட்டத்துக்குள்ள கான்கிரீட் போட்டு நடந்த விவசாயியை பத்தி அண்ணன் சொல்ல மறந்துட்டாரு. இதோட சேர்த்து இன்னைக்கு மார்னிங் வந்து கொஞ்சம் சிரிப்பலையா போச்சு. அதாவது சட்டமன்றத்தில் இவ்வளவு நாள் வந்து ஒரு ஹீட்டட் ஆர்குமெண்ட் பார்த்துட்டு இருந்தோம்ல, இப்போதான் ஓரளவுக்கு வந்து கொஞ்சம் அப்படியே நார்மல் ஆகிட்டு வர்றாங்க. அதில் என்ன அப்படின்னா எம்ஆர்கே பன்னீர்செல்வம் தான் அகைன் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அதாவது நம்ம இந்த சாமி அமைச்சர் இருக்காப்லையே அப்படின்னு, சாமி அமைச்சரா அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல விஜய் அவர்களே குலுங்கி சிரிக்க ஆரம்பிச்சார். சாமி அமைச்சர்னா அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை அந்த இந்து நலத்துறை அமைச்சர் ரமேஷ் இருக்காருல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். இது எப்படின்னா பேச்சு வழக்கில் ஓகே சாமி அமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம், பயங்கர சிரிப்பாகி போச்சு. இது சொல்லுவாங்கல்ல, எப்போ அந்த விவசாய அமைச்சரை கூப்பிடுங்க, வேற கூப்பிடுங்க, அந்த கல்வி அமைச்சரை கூப்பிடுங்கன்னு சொல்லும் போது அந்த ஸ்கூல் அமைச்சரை கூப்பிடுங்கன்னு சொல்லுவாங்கல்ல, ஒரு பேச்சு வழக்கில் சொல்கிறது. பட் அவர் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா அந்த சாமி அமைச்சர் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொன்ன விஜய் அவர்களே பயங்கரமாக வந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. ஸோ இதில் இருக்கக்கூடிய விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யதார்த்தமாக சட்டமன்றத்தில் பேசலாம், இந்த தமிழில் பேசணும், சுத்த தமிழில் பேசணும், சங்க தமிழில் பேசணும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எந்த ஒரு கட்டுப்பாடோ விதிமுறைகளோ கிடையாது. ஆனால் அரசியல்வாதிகள் அப்படின்னா அவங்க வந்து தமிழ் உச்சரிப்பில் அந்த தமிழ் அழகாக பேசுவாங்க, மேடை பேச்சுகளில் ரொம்ப சீரிய விஷயமா இருக்கவங்கலாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சட்டமன்றத்தில் சூப்பராக பேசுவாங்கலாம் சொல்லுவாங்க. அந்த வகையில் இப்போ தமிழக வெற்றி கழகத்தோட தமிழ்நாடு அரசோட நிதியமைச்சர் மரியவில்சன் அவர்கள் அவருடைய நிதிநிலை அறிக்கையை தாக்கல் பண்ணும்போது அவருடைய உச்சரிப்பு வந்து ரொம்ப வந்து தவறாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் கேள்வி கேட்குறாரு. கேள்வினா அது வந்து குற்றச்சாட்டாக சொல்லிட்டு அமைச்சர் ராஜ்மோகன் நல்லா தமிழ் பேசுவார், அவர்கிட்ட வேணால் கற்றுக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். இது வந்து சொல்லும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னா இது விதத்தில் தேவையில்லாத விஷயமாச்சு, இது எதுக்கு இங்கே சொல்லணும் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்போ மரியவில்சன் அவர்கள் எந்திரிச்சு என்ன சொல்லுவார் அப்படின்னா, என்னோட தமிழ் உச்சரிப்பு இப்படி தான் இருக்கும். நான் ஒரு கடந்த ஒரு 15 வருஷமாக நான் வந்துட்டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கேன். அப்படி இருக்கும்போது ஃபுல்லாக நான் வந்து பேசினது எல்லாருமே இங்கிலீஷ் தான். ஸோ திடீர்னு வந்து தமிழில் பேசணும் அப்படின்னா வந்துட்டு தமிழில் என்னால் வந்து பேச முடியாது. நீங்கள் என்னென்னா தொடர்ந்து வந்து என்னை ராகிங் பண்ணுற மாதிரி ஃபஸ்ட்டு உருவ கேலி பண்ணுறீங்க, மொழி கேலி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நானும் பைபிள் படிச்சிருக்கேன், எனக்கும் சில மொழிகள் தெரியும், அன்பின் மொழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, அன்பின் மொழினா அன்பின் மொழி ஏன் மொழி கிடையாது, அன்போட மொழி தெரியும் அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாரு. கொஞ்சம் ஹீட்டடாக சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சது. ஏன்னா சமீபமாக அவர் இதுக்கு முன்னாடி பேசும்போதுமே வந்துட்டு பார்த்து படிக்கும்போது நிறைய மிஸ்டேக் விட்டார் அப்படிங்கிறத பார்த்தோம். அதுக்கு மாதிரி இந்த வாட்டியும் பார்த்தீங்கன்னா அவர் உச்சரிப்பு வந்து தவறாக இருந்துச்சு, அவர் வந்து சரியாக உச்சரிக்கலை, கொஞ்சம் தமிழை கற்றுக்க சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லணும். நிதிநிலை அறிக்கையில் என்ன இருக்குது, இந்த பட்ஜெட்டில் என்ன பிரச்சனை மக்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? சபாநாயகர் அவர்கள் அதுக்கு ஒரு பதிலடியும் கொடுத்துருந்தாப்புல. என்னன்னா நிதிநிலை அறிக்கையில் பிரச்சனை என்ன, பட்ஜெட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, உங்களுக்கு கேட்ட கேள்வியில் ஏதாவது குறை இருக்கா, அதுக்கு பதில் சொல்லுங்கள். அதை விட்டுட்டு அவர் தமிழ் உச்சரிப்புனா மக்கள் அதை பார்த்தாங்க, அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு, மக்களுக்கு தெளிவாக அதை வந்து அவர் என்ன சொல்ல வராங்கிறது புரிஞ்சிருச்சு. அதை விட்டுட்டு அவருடைய தமிழ் உச்சரிப்பை பற்றி நீங்கள் பேசுகிறது என்ன இருக்குன்னு சொல்லும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே மரியவில்சன் அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகி சொல்லியிருப்பாப்புல, நான் கேள்வி பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு மைக் அப்படி ஸ்ட்ராங்காக டம்முன்னு அடிச்சுட்டு அப்படியே போயிடுவாப்புல. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் வந்து ஹர்ட் பண்ணியிருந்த விஷயம். நீங்கள் எதுக்கு எடுத்தாலும் வந்துட்டு இவர் தமிழ் தெரியல, தமிழே தெரியாதெல்லாம் அமைச்சர் ஆகிட்டார் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் எழுந்திருக்கிறார். ஏன்னா வந்து என்கிட்ட கற்றுக்க சொல்லி சொன்னீங்க இல்லையா, இந்த மாதிரி வந்துட்டு அவர் தமிழ் சரியாக தெரியல, என்கிட்ட கற்றுக்க சொல்லுங்கன்னு சொன்னீங்க இல்லையா. நம்ம எதிர்க்கட்சி தலைவர் இருக்கார் உதயநிதி ஸ்டாலின், அவர் மட்டும் என்ன சங்க தமிழியா பேசிகிட்டு இருக்காரு, அவரும் யதார்த்தமாக பேசுகிறாரு. ஸோ இங்கே யதார்த்தமாக பேசுகிறதுல வந்து ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நிதிநிலை அறிக்கையும் ஊழல் லஞ்சம் இல்லாமல் இவ்வளோ நேர்மையாக பண்ணிக்காரல மரியவில்சன், நீங்கள் எல்லாம் சேர்ந்து அவர்கிட்ட பாடம் கற்றுக்கங்க அது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதிலடி வந்து கொடுத்துருப்பாரு. இதெல்லாம் தாண்டி மரியவில்சன் ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணியிருப்பாரு. நீங்கள் வந்துட்டு என்னமோ சாதாரணமாக நினச்சிட்டிங்க நிதிநிலை பண்ணுறது, சாதாரணமாக என்னை வந்து ஏதோ வேலையே பார்க்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் கிண்டல் பண்ணி நிறைய பதிவுகள் போடுறீங்க. இந்த ஆட்சி ஆரம்பித்த இத்தனை அதாவது 80 நாட்களுக்குள்ள
15,000 கோடியை நாங்கள் கருவூலத்துக்கு கொண்டு வந்திருக்கிறோம். ஸோ அவ்வளோ விஷயங்கள் அவ்வளோ லீக்கேஜை நாங்கள் தாண்டி அவ்வளோ விஷயத்துக்கெல்லாம் இது பண்ணி 15,000 கோடி கருவூலத்துக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இது வந்து விஜய் அவர்கள் இதுக்கு முன்னாடி சொன்ன விஷயம். அவர் என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, இந்த மாதிரி வந்துட்டு லீக்கேஜ் அப்படிங்கிறது எல்லா இடங்கள்லையுமே இருக்குது. அதுவும் குறிப்பாக வந்து ஸ்டாலின் சார் டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு. அதெல்லாம் வந்து குறைச்சாலே போதும், மேக்ஸிமம் நம்ம வந்து கருவூலத்துக்கு பணத்தை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 கோடி வந்து இதில் இருந்து வெளியே போனது உள்ளே வந்திருக்கு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருந்தார். இது ஒன்றும் சாதாரண விஷயம் கிடையாது. சும்மா கேலி பண்ணிட்டு இருக்கீங்களா, சும்மா என்ன விளையாடிட்டு இருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து நெத்தியடி பதிலை வந்து கொடுத்துருந்தார். அடுத்ததாக மன்னார்குடி எம்எல்ஏ எஸ் காமராஜ் அவர்கள், அவர் தெரியும் உங்களுக்கு எப்படி வந்து சேர்ந்தார், என்னென்ன ஆச்சு, என்னென்ன எப்படி ஆதரவு கொடுத்தாரு தாவேக்காவுக்கு அப்படின்னு. இன்னைக்கு அவரும் கூட பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து எடுத்து வச்சிருக்கிறாரு. இந்த தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டதை நம்ம பார்த்தோம். அதாவது வந்து இப்போது தொகுதி மறுசீரமைப்புக்கான தீர்மானமும் சரி, மேகதாது விவகார தீர்மானமும் சரி, இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதை வந்து ஒரு மென்ஷன் பண்ணி சொல்கிறார். இப்போ வந்து அனைத்து கட்சி கூட்டம் வேணும்னு சொல்கிறீங்க. இப்போ அனைத்து கட்சி கூட்டம் வேணும்னு சொல்கிறீங்க அப்படின்னா, நம்ம தான் சட்டமன்றத்திலே இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிட்டோமே, எல்லாருமே தானே ஓட்டு போட்டீங்க, எல்லாருமே தானே சரி ஒத்துக்கிறேன் ஆமென்ங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அப்புறம் என்ன வந்து உங்களுக்கு தனித்தனியாக வந்து தீர்மானம் போடணும்? அப்படி பார்க்கும்போது திமுகவுக்கு ஒரு தனி தீர்மானம், அதிமுக ஒரு தனி தீர்மானம், இப்படி எல்லாரும் தனித்தனி தீர்மானம் போட்டுக்கிட்டு இருந்தால் அது எப்படி வந்து ஒரு அனைத்து கட்சி கூட்டத்துக்கான அழகாக இருக்கும்? அதான் ரொம்ப சரியாக வந்துட்டு பண்ணிட்டாங்களே. அப்புறம் என்ன, சட்டமன்றத்திலே சரியாக பண்ணதுக்கப்புறம் எதுக்காக மக்களை ஏமாத்துறதுக்காக சும்மா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டுங்க, அனைத்து கட்சி கூட்டம் கூட்டி எங்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு இதை வந்து மென்ஷன் பண்ணி வச்சுருந்தார். ஆக்சுவலி அவர் பேசுனதில் மிக முக்கியமான பாயிண்ட் வந்து இதான், என்னென்னா அனைத்து கட்சி கூட்டம் வேணும்னு சொல்கிறவங்க ஏன் தொகுதி மறுசீரமைப்புக்கு வந்து அனைத்து எம்பிகள் கூட்டத்தை வந்து தட்டி கழிச்சாங்க அப்படிங்கிறதுக்கு நம்ம நேற்று பார்த்தோம். என்னென்ன விஷயங்கள் பண்ணாங்க, திமுக பாஜக அந்த உறவுகள், அந்த விஷயங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா? அப்படி இருக்கும்போது அதாவது இவர் காமராஜ் மென்ஷன் பண்ணுற மாதிரி இப்போ அனைத்து கட்சி கூட்டம் நடத்தினாலுமே என்ன நடந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வந்திருப்பாங்க, வந்து எல்லாருமே திரும்ப விஜயவர்களுடைய ஆட்சியை பற்றியும் தாவேக அரசை பற்றியும் எப்படி சட்டமன்றத்தில் நடந்துச்சோ அதே மாதிரி தான் நடந்திருக்கும். ஆனால் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு நாங்கள் கூட்டினோம், நாங்கள் பேசினோம், நாங்களாம் கலந்துக்கிட்டோம், நாங்கள் வந்து மக்கள் மத்தியில் வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப நல்லவங்களாக இருக்கோம், மக்களுக்காக போராடுறோம் அப்படிங்கிற மாதிரி எதுக்கு மென்ஷன் பண்ணிக்கிறீங்க, எதுக்கு லேபிள் ஒட்டிக்கிறீங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. ஏன்னா திமுக சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது, அதிமுக ஒரு பக்கம் நடக்குது, பாமக ஒரு பக்கம் நடத்துது. அப்படின்னா அனைத்து கட்சி கூட்டம்னா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து பேசுகிறது தானே. அப்போ அவங்கவுங்க கிரெடிட் எடுத்துக்கிறதுக்காக இந்த விஷயத்த வந்து அரசியலாக மாற்றுறீங்க, இப்படி ஏமாத்தாதீங்க அப்படிங்கிறத வந்து சட்டமன்றத்திலே போட்டு உடச்சி வச்சிருக்காரு எம்எல்ஏ காமராஜ். அதே மாதிரி நாங்கள் உங்களை கையெடுத்து கும்பிட்றோம், ஒரு தடவை வந்து எங்களை பார்த்து இது அங்கேயே அறிவிச்சுவாங்க, நீங்க இருக்கிறது வரைக்கும் நீங்க தான் முதலமைச்சர், யாராலையும் செய்ய முடியாது. அடுத்ததாக கே நேரு அவர்கள், முன்னாள் அமைச்சர், அவர் வந்து பார்த்தீங்கன்னா சிப்காட்லாம் வந்துட்டு நாங்கள் எந்த அளவுக்கு பராமரித்து வச்சுருந்தோம், எவ்வளோ சூப்பராக இருக்கணும் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி புகழ் பேச ஆரம்பித்தார். திமுகலேருந்து திமுக அதெல்லாம் பண்ணியிருக்கேன் அப்படிலாம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதற்கு வந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் பதிலடி கொடுக்கறதுக்காக எழுந்து அவங்க வந்து இந்த லிஸ்ட் பண்ணுறாங்க என்னெல்லாம் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னு. ஒன்றும் இல்லை, வெறும் மணப்பாறையோடைய ஒரு சிப்காட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குன்னு லிஸ்ட் பண்ணுறாங்க. இவ்வளவு விஷயங்கள் வந்து இங்கே சரி பண்ணப்படலை. அப்புறம் எப்படி முதலீட்டாளர்கள் வருவாங்க, ஒரு தொழில் முதலீடு பண்ணுவாங்க, அப்புறம் எப்படி வந்து ஒரு நல்ல திட்டம் அமையும், நல்ல விஷயங்கள் அமையும். சிப்காட்டுக்கு அந்த மக்கள் வேலைக்கு போயிட்டு வர்றது கூட ஒரு பஸ் வசதி கூட இல்லாத அளவுக்கு தான் திமுக கடந்த 5 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணி சொல்கிறாங்க. அப்போது இதுதான் உண்மை. அதாவது வந்து இப்போ இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, சட்டமன்றத்தில் இவங்க எழுந்து ஆப்போசிட்ல இருந்து சில கேள்விகள் கேட்குறாங்க. என்ன மறந்து கேட்குறாங்க அப்படின்னா, கடந்த 5 ஆண்டுகளா, இத்தனை ஆண்டுகளா, கடந்த சொல்கிற மாதிரி 50 ஆண்டுகால வரலாற்றில் 75 வருஷ கட்சி இருக்கு இல்லையா, இந்த கட்சி வந்து இவ்வளோ ஆண்டுகள் ஆண்டிருக்கு அப்படின்னா இவங்க பண்ண தப்பை மறந்துட்டு தான் இவங்க கேள்வியாக கேட்குறாங்க. ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் புதுசாக இருந்தாலுமே எல்லாருமே கிரவுண்ட் ஒர்க் பண்ணி எல்லாத்தையும் தெளிவாக எடுத்து வச்சுட்டு ஆய்வு போயிட்டு எல்லா விஷயத்தையும் தெளிவாக எடுத்து வச்சு அடிக்கிறாங்க. அப்போது என்ன ஆகுது அப்படின்னா, பார்க்குற மக்களுக்கு தெளிவாக புரிஞ்சு போயிடுது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன பண்ணுவாங்க, நேரலையை கட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து யார் என்ன பேசுனாங்கன்னு தெரியாது, ஒரு பக்கம் மட்டும் பேசுறதை மட்டும் காட்டிட்டு விட்டுருவாங்க. அப்போ இன்னொரு பக்கம் பேசுறது என்னன்னு தெரிஞ்சதானே எல்லாருக்கும் எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருந்த டைம் தான். இப்போ திமுக அதிமுகவுக்கு என்ன பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் போட்டு ஓப்பனாக உடைச்சிடுறாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி எழுந்து ஒரு கேள்வி கேட்குறாரு அப்படின்னா அதுக்கு வந்து இங்கே ஒரு இம்பாக்ட் பிளேயர் வச்சிருக்கிறாங்க. யாருன்னு கேட்டால் செங்கோட்டையன் எழுந்து பதில் சொல்கிறாரு.
அதே மாதிரி உதயநிதி ஸ்டாலின் எழுந்தார் அப்படின்னா அதுக்கு பதிலுக்கு ஆதவ அர்ஜுனா வந்து எழுந்திருக்கிறாரு. அதே மாதிரி அமைச்சர் ரமேஷை யாராவது வந்து கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு அவரை எழுந்து வந்து பதில் சொல்றாரு. ஸோ இது எல்லாத்துக்கும் கரெக்டான ஆட்களை போட்டு வச்சிருக்காங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல வந்து இவங்களும் சேர்ந்துட்டாங்க. இப்போ அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் வந்து அந்த லிஸ்ட்ல சேர்ந்துட்டாங்க. இதையெல்லாம் விட ஏதாவது ஒரு டைம்ல டக்குன்னு எழுந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் அவரும் பதில் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அப்போ தாவேக்கான்ற கட்சி 2.5 ஆண்டுகள் தான் ஆயிருக்கு. இப்போ அவங்க ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. எல்லாமே புதிய அமைச்சர்கள்னும் போது அவங்க கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத வந்துட்டு ரொம்ப தெளிவாக சிஎம் விஜயர்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காருன்னு தான் தெரியுது. ஏன்னா எல்லாருக்குமே பயங்கரமான அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு புஷி ஆனந்த் கூட அதை சொல்லியிருந்தாரு. புஷி ஆனந்த் வந்து சரியான பிஸி ஆனந்தா மாறி இருக்காரு. அது ஆரம்பத்தில் அப்படிதான் இருக்கும், அப்புறம் போக போக வந்து உங்களுக்கு வந்துட்டு பழகிடும். எல்லாரும் சொல்கிற மாதிரி வந்துட்டு நாங்களும் தான் ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பித்த டைமில் 92 பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நாங்கள் வந்து சால்வை போட்டுக்கிட்டே இருப்போம், அதெல்லாம் நீங்கள் பெருசாக நினச்சிக்காதீங்கன்ற மாதிரிலாம் ஒன்று பேசியிருப்பாப்புல. ஆக்சுவலி உண்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா புஷி ஆனந்த் எழுந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். ஏங்க நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. காவால பிரச்சனைனா கூட ஃபோன் பண்ணி எங்கள் சிஎம் கேட்டே இருப்பார், என்ன சரி பண்ணியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்காவது என்ன சொல்கிறது, அந்த டைமில் டென்ஷன் சொல்கிறீங்க, எங்களுக்குலாம் வந்து டெய்லி டென்ஷன் தான். டெய்லி நாங்கள் ஒர்க் பண்ணியே ஆகணும். ஏன்னா நோண்டிக்கிட்டே இருக்காரு, என்ன பண்ணுறீங்க, அங்கே என்ன பண்ணுறேன், இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னு. அவர் பார்க்க தான் சைலண்ட்டாக இருக்காரு, மற்றபடி எல்லா விஷயங்களும் அவர் நோட் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு சொல்லிட்டு புஷி ஆனந்த் அவர்கள் எதுவும் சொல்லியிருப்பார். கிட்டத்தட்ட இந்த தாவேக்கா அமைச்சரவையை பார்க்கும்போது நமக்கு தெரிய வர்றது என்ன அப்படின்னா, வெல் ப்ரிப்பேர்டாக திமுக அதிமுக என்ன கேள்விகள் கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லக்கூடிய இடத்துல தான் அவங்க உட்கார்ந்துருக்குறாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட தாக்குதலாக இருந்தாலும் சரி, இல்லை அரசியல் ரீதியான தாக்குதலாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கறதுக்கு ரொம்ப கரெக்டாக இருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் ரமேஷ்லாம் ரோஸ்ட் பண்ணிட்டு இருக்காப்புல உட்காந்து. ஸோ அந்த அளவுக்கு தான் வந்து தாவேக்கா அமைச்சரவை ரொம்ப கட்டுப்பாடாக சிஎம் விஜயர்கள் வந்து கொண்டு போயிட்டு இருக்காரு. தனுஷ் அவர்கள் நேற்று போட்ட ஒரு அறிவிப்பு, அந்த ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுப்பாங்கல்ல, அதில் வந்து ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு 7-8 தொகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டமன்ற தொகுதி மென்ஷன் பண்ணி நம்மளுடைய பணிகளை விரிவாக்குங்க, பணிகளை வந்து சரி பண்ணுங்க, பணிகளை வந்து நீங்கள் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்கன்ற மாதிரி நற்பணி மன்றங்களுக்கு, அதாவது தனுஷ் ரசிகர் மன்றங்களுக்கு வந்துட்டு அறிவிப்புகள் வந்துருக்குது. கிட்டத்தட்ட ஒரு கட்சியோட அந்த ஃபார்மேட்டில் தான் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்போது முழு மூச்சாக கண்டிப்பாக தனுஷ் அவர்கள் அரசியலில் இறங்குகிறார் அப்படிங்கிறது தெரியுது. அப்போது இவ்வளோ நாள் வந்து இறங்குனா என்ன ஆகும், இறங்குவாரா பார்ப்போம் அதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். பட் அவர் ஒரு ஐடியாவில் இருக்கார் போல். ஸோ தனுஷ் அவர்களும் வந்து உள்ள களத்தில் இறங்க போகிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் அவர் என்ன பண்ண போகிறாரு, என்னெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா மைக் செட் ஸ்ரீராம் சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் முன்னாடி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க, அப்படிலாம் காணாமல் போயிட்டாங்க. சென்ஸ் என்னென்னா ரொம்ப நாள் பெருசாக வீடியோக்கள் போடுறதில்ல. இப்போ அவங்க திரும்ப வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இன்றைக்கி அதை கொண்டு வந்து பரிதாபங்களோட கம்பேர் பண்ணி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. பரிதாபங்களில் இந்த திமுக எம்எல்ஏ விளாத்திக்குளம் எம்எல்ஏ மார்க்கண்டையுடைய மகன் ஒருத்தரை வந்து ட்ரால் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ தூக்க வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒட்டுமொத்த திமுகவையும் வச்சு செஞ்சு வச்சுருக்காரு மைக் செட் ஸ்ரீராம் அவர்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே புரியும், பயங்கரமாக வந்து பண்ணி வச்சுருக்கிறாங்க. அந்த வீடியோ தூக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருங்கன்னு சொல்லி அவங்களே வந்துட்டு நிறைய இடங்கள்ல நிறையா பேர் வந்து போஸ்ட்லாம் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ அதையும் வந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்க ஓஜி மைக் செட் வந்து இப்போ தான் வந்து பேக் டு ஃபார்ம் வந்து இருக்குது, கொஞ்சம் பொலிட்டிக்கலாக வந்து இறங்கியிருக்கிறாங்க. ஆக்சுவலி சிஎம் விஜயர்களையும் கலாச்சிருக்காங்க, எல்லாரையுமே கலாச்சி தான் பண்ணியிருக்காங்க. ஒரு ஆரோக்கியமான விமர்சனமாக அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக ஜென்சி டிஎம்கே வச்சு செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஆசை இருந்தால் போய் அதை போய் பாருங்கள். அதுலேயும் குறிப்பாக வந்து திமுக வந்து கடந்த 5 ஆண்டுகளில், ஏன்னா போன சட்டமன்றத்தில் என்னெல்லாம் அடி வாங்கணுன்றது தெளிவாக தெரிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம என்னெல்லாம் பண்ணோம் சிறப்பாக அதை மட்டும் மக்கள்கிட்ட சொல்லலாம், அதுக்காக சட்டமன்றத்தில் பேசலாம், ஏன்னா எல்லாத்தையும் நேரலையில் போட்டுறாங்க, அப்போ நம்ம அடி வாங்குறது மட்டும் மக்களுக்கு தெரியுது அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு இது ரெடி பண்ணுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளில் ஒரு வழக்கு கூட, ஒரு குற்றச்சாட்டு கூட விவசாயிகள்கிட்ட வந்ததே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு அரசு வந்து திமுக அரசாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு திமுக தரப்புல வந்து சொல்கிறாங்க. அதுக்கு தாவேக்கால வந்து அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, கடந்த 5 ஆண்டுகளில் விவசாயிகள் மேலே குண்டாஸ் வழக்கு போட்ட ஒரே கட்சி வந்து திமுக தான். ஸோ திமுக அரசு குண்டாஸே போட்டிருக்காங்க, சும்மா இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் வந்து சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதுக்கும் வந்து பதிலடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பக்கம் என்னதான் நீங்கள் திரைக்கதை, அதாவது அமைச்சர் ரமேஷ் சொல்கிற மாதிரி நீங்கள் திரைக்கதை வசனம் என்னதான் எழுதினாலுமே இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு பதில் சொல்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் தெளிவாக பார்த்துட்டு இருக்காங்க.
அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக இருக்குது. இதில் வந்து தப்பிக்கவே முடியாது. தாவேக்கா தன்னுடைய அடுத்த கட்டமாக, அதாவது அரசியலில் அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிற அந்த இடத்துக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறதா வந்து இது காட்டுது. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா முந்தா நாள் சட்டமன்றத்துலையுமே என்னென்னா 1:30 மணி மூலம் வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் வெளியே போயிட்டாரு, அதாவது கிளம்பி போயிட்டாரு. அதே மாதிரி நேற்றும் சரி இன்னைக்கும் சரி கிளம்பி நேற்றுனா இன்னைக்கு சொல்கிறேன், இன்னைக்கும் வந்து கிளம்பி போயிட்டாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து எதிர்கட்சின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்கள் பேசிட்டு எந்திச்சு போயிட்டாங்க, என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு இன்னைக்கு சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் வந்துட்டு ஒரு அறிவிப்பாகவே வந்துட்டு சட்டமன்றத்தில் சொல்லிட்டாரு. ஒன்றும் இல்லை, நொடிக்கு நொடி அடுத்தடுத்து கோப்புகள் வேலைகள் அங்கே இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த வேலைகளை கவனிச்சுக்கிட்டு அவர் நேரலையில் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு தான் இருக்காரு. என்ன பேசிகிட்டு இருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்காதையும் பார்த்துட்டு தான் இருக்காரு. ஏன்னா நாளுக்கு நாள் கோப்புகளோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருக்குது. அதை வந்து சீக்கிரம் முடிச்சு அனுப்பிட்டே இருக்கணும், மக்கள் குறைகளை தீர்க்கணும், மக்களுக்கான வேலைகளை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வேலைகளை பார்த்துட்டு இருக்காரு. அதனால் அதையெல்லாம் குறையாக வந்து நீங்கள் சொல்லாதீங்க அப்படிங்கிறதையும் வந்துட்டு நீங்கள் சபாநாயகர் அவர்கள் வாயாக வந்துட்டு சொல்லியிருக்காப்புல. ஸோ வந்து என்னெல்லாம் பண்ணி எப்படிலாம் பண்ணி வந்துட்டு இந்த அரசை வந்து இது பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக திமுக செய்யக்கூடிய அத்தனை திட்டங்களும் தவிடுபடி ஆக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. அன்னைக்கு அமைச்சர் ராஜ்மோகன் சொன்ன மாதிரி வந்துட்டு எதற்காக தோத்தோம், ஏன் தோத்தோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்காத வேலைகளை அவங்க பார்க்கணும். ஏன்னா வந்துட்டு இன்னைக்கு வரக்கூடிய குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்றது கூட அவங்க வந்து தயாராக இல்லை. ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க இன்னும் வந்துட்டு அதை யோசிக்கவே இல்லை. இன்னமும் வந்து திமுக தான் ஆண்டுகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த ஜூலி போன்றவர்கள் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து என்றைக்குமே சரியாக வராது அப்படிங்கிறத தாவேக்கா தொடர்ந்து வந்து நிரூபணம் பண்ணிகிட்டே இருக்காங்கன்றதான் பார்த்தோம். ஸோ நீங்கள் இன்றைக்கி வீடியோ பார்த்துருப்பீங்க. சட்டமன்றத்தில் இந்த நிகழ்வுகளை ஃபுல்லாக பேசியிருக்கோம். அது இல்லாமல் முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்த அந்த பொன்னான அறிவிப்பை பற்றியும் சொல்லியிருக்கோம். திமுக தொடர்ந்து வந்து சட்டமன்றத்தில் பின்னோக்கி வந்துட்டு இருக்காங்க, முன்னோக்கி வந்து தாவேக்கா போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதையும் வந்து பார்க்குறோம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத தயவு செஞ்சு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். பக்கத்தில் ஹைப்னு பட்டன் இருக்கும், அதையும் வந்து கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேரும். ஸோ அவங்களுக்கும் இந்த விஷயம் வந்து சேருன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உங்கள் கையால் வந்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.